தொடர்ந்து திரு லெனின், இப்போ ஒரு திசை திருப்பும் முயற்சியாகத்தான் இது பேசு பொருளாக மாற்றப்படுது. பொதுவாக மோகன் பகவத் சொன்ன அந்த கருத்து வேண்டுமென்றே அரசியலாக்கப்படுகிறது என்கிறார் திரு ராமசாமி. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அதாவது திரு மோகன் பகவத் RSS அது எதுவோ ஒரு NGO அமைப்பு, வாலண்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு கம்யூனல் ஃபேசிஸ்ட் அவுட்ஃபிட்டை நம்ம ராமசாமி மெய்யப்பன் சொல்றாரு. ஒரே ஒரு ரகசியமாக இருக்கு. அவர் பேசுறது முடிச்சிடலாம். நான் ஒரு லாயரா இருக்கறனால கம்யூனல் ஃபாசிஸ்ட் அப்படின்ற போது ஒரு ஸ்ட்ராங் ஓவர் டோன் இருக்கு. அந்த மாதிரி ஒரு டேர்மை யூஸ் பண்ணா அது வந்து ரிலிஜியஸ் இன்சைட், இது நான் வயலன்ஸ் இன்சைட் பண்ணா அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் வந்து பல இது அவர் பேச முடிச்சா அதுக்கான பதில் நான் உங்கள்ட்ட ஃபேக்சுவலா பேக் அப் பண்ணனும். சொல்றேன், அதான் சொல்றேன். இதுவரையிலும் இந்தியாவில் வகைப்படுத்தப்பட்ட மத கலவரங்களை திட்டமிட்டு நடத்திய நிகழ்வில் RSS முன்னிலையில் இருந்திருக்குன்னு நிறைய ஆய்வுகள் இருக்கு. ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கூட கிடையாது. ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கூட கிடையாது. திரு வல்லபாய் பட்டேல் அவர்கள் அதனால தான் காந்தி கொலையில வழக்கமா குறிப்பிட மாட்டீங்களே, ஏன் அப்படி தடை செய்த போது ஏனா கான்ஸ்டன்ட் தடை செய்த பதட்டப்பட வேண்டாம். நான் முரண் கருத்து இருந்ததுன்னா அவர் பேசி முடிச்சோனா நான் அவர்ட்ட பதில் வாங்கிக்கிறேன். லெனின் சார் ஒரே ஒரு நிமிஷம். நீங்க பேச விட மாட்டீங்க. நீங்க குறுக்கிடுறது யாரு? ஏன் குறுக்கிடுறீங்க நான் சொல்றேன். இல்ல அதுக்கான விளக்கம் நான் பின்னர் வாங்கிக்கிறேன். அப்புறம் குறிப்பிடுங்க, நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு பேசுங்க. அதாவது திரு வல்லபாய் பட்டேல் அவர்கள் காந்தி கொலையை முன்னிட்டு 1948 இதே RSS தடை செய்தார். அப்போது RSS மீண்டும் தடையை நீக்குகிற போது ஏற்பட்ட அரசினோடு இருக்கிற ஒப்பந்தம் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு கொடுத்த மிக முக்கியமானது, நண்பர் சொன்ன மாதிரி NGO அமைப்பு இல்ல, கணக்கு வழக்குகளை தரணும், உங்க பைலாவை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்பதுதான். இன்று வரை RSS தன்னுடைய கணக்கு வழக்குகளை வெளிப்படையாக சொல்வதில்லை. அதனுடைய பைலா பேருக்கு சொல்லிட்டு அதோட விட்டாங்க. எனவே அது ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன். பொதுவா குறுக்கிட வேண்டாம் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் RSS அமைப்பு எப்படியான அமைப்பு என்பது பற்றிய விவாதம் அல்ல, அதில் மோகன் பகவத் பேசிய கருத்து பற்றிய விவாதம். சோ அந்த கருத்தை பத்தி நம்ம பேச வந்தோம்னா நினைக்கிறேன். இல்ல, அவர் அதை குறிப்பிட்டதுனால அதை குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கு. இல்லைன்னா அதுதான் நீங்களும் எடுத்துவீங்க, பார்வையாளர் எடுத்துக்குவாங்க. அதுக்காக சொல்ல வர்றேன், அப்படியானதாக இல்லை. இன்னொன்னு, இப்ப நான் எனக்கு சொல்லி அப்படியானது இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்க கூடாது. அது என்னுடைய கருத்து. ஏன் ஸ்டேட்மெண்டா இருக்க கூடாது? நீங்க சொல்லும் போது நிதியை கொடுக்கணும், நிதி கொடுக்கணும், அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திருக்கீங்க, ஏன் கொடுக்கல? இதெல்லாம் கேள்வி வருது இல்ல. எனவே இந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப தெளிவானது. ரெண்டாவது விஷயம், இப்ப நான் எனக்கு சொல்லிக்கிட்டா பிரச்சனை இல்லை. நான் 75 வயசு ஆகுது, எனவே விடுதலை, நான் விடைபெறேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா திரு சச்சங் சாலக் அவர்கள், மோகன் பகவத் அவர்கள் 75 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அரசியல் இருந்தோ அல்லது பொது வாழ்க்கையிலிருந்து விடுபடணும் என்று சொன்னது அவருக்கு சொன்னதா இவருக்கு பொருள் கொள்றாரு இல்ல. அது பொதுவாக இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மோடிக்கு சொன்னதாக தான் அர்த்தம். என்ன காரணம்னா, இது இன்னும் இன்னைக்கு வரல, கடந்த ஓராண்டாகவே இந்த பிரச்சனை தொடர்ந்து பேசப்படுகிறது. முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வருகிறது. பொதுவா பாஜகவை RSS கட்டுப்படுத்தி இருக்கிறது, அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதை இது தெளிவாக்கியிருக்கு. எனவே ஒரு கட்சிங்கிற முறையில அந்த கட்சி அதனுடைய தலைமை குறித்து முடிவெடுக்கிறதுல எனக்கு எந்த அபிப்பிராய பேதமும் இல்லை. அதுக்குள்ள நான் தலையிடவும் மாட்டேன். அந்த மாதிரியான ஆட்களும் இல்லை. அது அந்த கட்சி முடிவெடுக்கணும். ஆனா ஒரு RSS அமைப்பு, நாங்கள் வேறு விதமான அமைப்பு, எங்களுக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்கிற அமைப்பு, இப்படி ஒரு உபதேசத்தை குறிப்பாக பாஜக நோக்கி, மோடியை நோக்கி சொல்கிற போது இது வெளிப்படுத்தியிருக்கு. பாஜக வந்து அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஏன்னா மோடிய பிரதமர் வேட்பாளராக அறிவித்தது யாரு? இதே எல்லா மேகசின்லயும் வந்துச்சு. நோக்கி இந்த கருத்தை சொல்றாரு அப்படின்னு திரு லெனின் தான் சொல்றாரு. மோகன் பகவத் அப்படி சொல்லலையே. அவர் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லாதனால தான் நம்ம இத விவாதத்துக்கு உள்ளாக்கி இருக்கோம். ஆனா நீங்க பாஜக அப்படின்ற முடிவுக்கு எந்த அடிப்படையில வர்றீங்க? ஏன்னா கடந்த காலங்களில் 2014 பிரதம வேட்பாளராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அவங்களுடைய சிந்தனை பள்ளி, சிந்தனை அமைப்பு இருக்கு, அது கூடிதான் அதை திட்டமிட்டது. அது வெளிப்படையாகவே செய்தி வந்தது. அதுலதான் திரு மோடி அவருடைய கேண்டிடேச்சர் ஒப்புதலுக்கு உள்ளானது. அப்புறம் தான் பாஜக முறைப்படி கூடி தன்னுடைய கேண்டிடேச்சரை அவங்க வெளியிட்டாங்க பிரதமர் வேட்பாளர்னு. நாங்கள் கூட அதுல காத்திரமான விமர்சனங்களை வைத்தோம். பிரதமருக்கு வேட்பாளர் இல்ல, நாடாளுமன்றத்துக்கு தான் நிக்கலாம், நம்ம நாடாளுமன்ற முறை என்றெல்லாம் சொன்னோம். இருந்தாலும் அவர்கள் வைத்தார்கள், அந்த பிரச்சாரம் செய்தவர்கள் வெற்றி பெற்றார்கள்.
எனவே அந்த கட்சிங்கிற முறையில அந்த கட்சி எடுக்கிற முடிவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க முடிவு எடுக்கணும், அது 75 வயசா 80 வயசான்னு. ஆனா ஒரு பொதுவான தன்மையில ஒரு விஷயத்தை பார்த்தா ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இந்தியா ஒரு இளம் இந்தியாவாக இருக்கிறது. அப்ப இளைஞர்களுக்கான அரசியல் அதிகமான தேவை இருக்கிறது. அரசியலை இளைஞர் மயப்படுத்துவதும் இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துவதும் எதிர்கால இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும். அதனுடைய இன்னும் சொல்ல போனா பலதரப்பட்ட வளர்ச்சிக்கு அது பங்களிக்கும். அந்த முறையில நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன விஷயம்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட் இதுக்கு கிடையாது. நான் இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும், இப்படி பேசக்கூடியவங்க எல்லாருமே ஒரு கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட் வைக்கலாம். இப்ப நீங்க ராஜ்யசபாவுக்கு குறைந்தபட்சம் 25 வயசு 30 வயசு முடிஞ்சிருந்தா தானே வரலாம். ஜனாதிபதிக்கு 35 வயது முடிந்திருந்தால் தானே ஒரு கேண்டிடேட்டா நீங்க அனௌன்ஸ் பண்ண முடியும். அப்ப 35 வயது வரை ஒரு இளைஞன் 25 வயசுலயே வரணும்னா கூட முடியாது, ஜனாதிபதியாக வர முடியாது. இளைஞர்கள் அதிகம் இருக்கிற தேசத்துல. ஆனா 35 வயசு வரலையும் இருக்கணும். ஆனா பின்னாடி இத்தனை வயசு வரலையும் இருக்கலாம். ஒரு அறிவியல் சிந்தனையில நீங்க சொன்னது மாதிரி 60 வயசுல அரசு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கிறோம், ரிட்டையர் பண்றோம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 65 வயசுல போயிடுறாங்க. அப்படியான ஒன்றாக அது மாத்தி ஒரு கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட்டா எடுத்தா அது நல்லது, அது அக்கறையானது. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிற போது ஒரு பொதுவாக அந்தந்த நேரத்துல பேசிட்டு போகிறார்களே தவிர, கடைபிடித்தலின் போது பல விஷயங்கள் அந்த கட்சி முடிவெடுக்கும். அந்த கட்சிக்கு தேவையானா வச்சுக்குவாங்க, தேவையில்லைன்னா எடுத்துக்குவாங்க. இப்ப அதற்குள்ள நம்ம போய் சொல்ல முடியாது. எனவே இது பொதுவான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் என்னன்னா, ஒன்று அம்பலப்பட்டிருக்கு, RSS பாஜகவை கட்டுப்படுத்துகிறது. RSS என்ன முடிவெடுக்கிறதோ அதை அரசியல் ரீதியாக செயல்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு தான் பாஜகவை தவிர பாஜகவின் ஒரு அங்கமாக RSS இல்லை. RSSக்கு அகில வித்யார்த்தி பரிஷத்துக்கு மாணவர் அமைப்பு இருக்கு, அதற்கு சேவிகா சமித்தின் ஒரு பெண்கள் அமைப்பு இருக்கு. இப்படி கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு. அப்படியான ஒரு அமைப்பாகத்தான் பாரதிய ஜனதா கருதப்படுகிறதே தவிர, அதனால்தான் இந்த துணிச்சலான இந்த கருத்துக்கள் வருகிறதே தவிர, உண்மையில் அது ஜனமாக அந்த கட்சி எடுக்கிற முடிவையோ அல்லது அந்த கட்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய எதிர்காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவையோ நாம விமர்சிக்க தயாராக இல்லை என்பதை தெளிவான சொல்லிடுறேன். சரி திரு பாக்கி, இல்ல இல்ல ஒரு சட்டப்பூர்வமான கிளாரிஃபிகேஷன். நான் என் நேரத்தை அடுத்த ரவுண்ட்ல கூட நான் குறைச்சிக்கிறேன், சட்டப்பூர்வமானது. ஏன்னா கான்ஸ்டன்டா மகாத்மா காந்தி அவர்களோட மறைவுக்கு இந்த அமைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வருத்தம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் நீதிபதிகளாக இருந்தவர், போலீஸா இருந்தவங்க, இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸா இருந்தவங்க, அன்னைக்கு அரசியலமைப்பு அரசியல் தலைவர்களாக இருந்தவங்க, மகாராஷ்டிராலையும் சரி குஜராத்லையும் சரி இல்ல இந்தியா முழுக்கவும் சரி தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே சுதந்திர போராட்ட வீரர்கள். அவர்கள் அன்னைக்கு மகாத்மா காந்தியோட ஒரு கொலைக்கு காரணமாக இருந்த அமைப்போ இல்ல ஒரு தனி நபரோ பொறுப்பேற்காம இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டாங்க அப்படின்றத அவங்க பாக்குறதே ஒரு தவறான. அதாவது 7 முறை காந்தியோட மறைவுக்கு காரணமானவர்கள் எல்லாருமே தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்போட இருந்தாங்க. இன்னைக்கு அரசு சும்மா ஒரு எவிடன்ஸ் இல்லாம எந்த ஒரு கோர்ட்டோட ஃபைண்டிங் இல்லாம நீங்க அதற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா தவறான விஷயம். மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது நம்ம ஆதாரத்தோட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நீதிமன்றம் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவரும் சொல்லிட்டாரு, நாங்கள் தான் கொண்டோம், எங்க குடும்பமே RSS தான், நீங்க மறைச்சால் நடக்காது. இரண்டாவது அதன் காரணமாக தான் கஃபூர் கமிஷன் வந்துச்சு. இந்த தேர்தல் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்கிற உண்மை கஃபூர் அவர்கள் செய்தவர்கள் எல்லாரும் அந்த கஃபூர் கமிஷன்ல பட்டியலிட்டு இருக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை. ஏன்னா இந்த வெற்றி கொண்டாட்டத்துல காந்தியை கொன்ற வெற்றி கொண்டாட்டத்துல அவர்கள் பேசிய பேச்சு கஃபூர் கமிஷன் வந்துச்சு. அதெல்லாம் மறைக்க கூடாது. என்னமோ சட்டத்தில் இவங்க தான் பெரிய புலிகள், யாருக்கும் எதுவும் தெரியாம இல்ல. உள்துறை அமைச்சர்